அன்பானவர்களே, உங்க வாழ்வை குறித்து ஒரு தீர்மானம், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். கர்த்தர் எனக்கு என்ன செய்ய தீர்மானித்தாரோ அதுவே நடக்கும். சில நேரங்களில் நமது வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களை கண்டு நம்ம துவண்டு விடுவோம். வேதம் சொல்கிறது, அவருக்கு சித்தம் இல்லாமல் நமது தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விலகாதாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் அதை உண்மையா நம்புறீங்க? அப்படி நம்புறீங்கன்னா நீங்க சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கவலைப்பட மாட்டீங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கு பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. காரணம், கர்த்தர் என்னை கொண்டு என்ன சித்தமா இருக்கிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அது எனக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருப்பதாக. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும் என்று விசுவாசியுங்கள், அப்போது அற்புதத்தை காண்பீர்கள். மனித வார்த்தையை நம்பாதிருங்கள். அழகாக ஒரு பாடல் பாடினோம், சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உங்களை சுற்றிலும் பல சூழல்கள் காற்று வீசலாம், புயல்கள் அடிக்கலாம், உங்கள் கப்பல்கள் சேதமடையலாம். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், உலகம் சொல்வதை கேட்காதீர்கள். உலக மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ அவ்வளவுதான், இனிமேல் நீ எழுத முடியாது, நீ வாழ முடியாது, உன் குடும்பம் நல்லா இருக்காது, இல்ல உன் பிள்ளைகள் நலமா இருக்க மாட்டாங்க, நீ சீக்கிரம் மறித்து விடுவாய். இப்படி பல எதிர்மறையான வார்த்தைகள் உலகம் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் வெற்றியாய் வாழ்வதை தடுக்க, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை தடுக்க, நீங்கள் கர்த்தருக்காக ஜீவிப்பதை தடுக்க சாத்தான் இப்படி உலக மனிதர்கள் மூலமாய், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மூலமாய் உங்களை கீழே விழத்தள்ள நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லலாமா? நாம் ஜீவ வசனத்தை பிடித்திருக்கிறோம். இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்போம். இருளான ஜனத்தின் நடுவே, பொல்லாப்பு நிறைந்த ஜனத்தின் நடுவே, ரட்சிக்கப்படாத ஜனத்தின் நடுவே நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார்.